இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலே நம்முடைய ரத ஊர்வலம் இன்று காலை புறப்பட்டது. இதற்கு முன்பதாக இன்று காலை சரியாக 4 மணி அளவிலே சிறப்பான பூஜை நடைபெற்றது. அதன் பின் நம்மளுடைய முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு ரதத்தில் ஏறும் பொழுது ஏறக்குறைய மணி 6 மணி காலையில் விடிய காலையில் தொடங்கியது. இதற்குரிய பக்தர்கள் எல்லோரும் முறையாக கடைப்பிடித்து பாரம்பரிய உடையில் இருந்து வந்திருக்கின்றார்கள். அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இதையொட்டி குறிப்பாக ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையிலே அவர்களை அனைவரும் இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வெளியூரிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கப்பூர், கோலாலம்பூர், பினாங்கு, சுங்கைப்பட்டாணி மற்றும் மலாக்கா ஆகிய ஊர்களிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு 4 அல்லது 3 நாள் விடுமுறையின் காரணமாக அதிக பக்தர்கள் இந்த ஆண்டு கலந்து கொள்வதற்கு நாங்கள் ஈப்போல் இந்து தேவஸ்தான பரிபாலன சபா நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு எங்களுடைய இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஏறக்குறைய 3,50,000 பேர் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த வேளையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்திக் கடனை செய்வதற்கு இன்று ரதம் புறப்பட்டது பிற்பாடு அந்த ரதத்தின் பின்னாலே வரக்கூடிய பக்தர்கள் சிலர் பால் குடம் ஏந்தி வருகின்றார்கள். அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அளவிலே இருக்கின்றது. இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த அளவிலே பக்தி மையத்தோடு வரக்கூடியவர்கள் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தைப்பூச பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்குரிய அனைத்து ஆயத்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை தைப்பூச பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழவிருக்கின்றோம். நாளை நடைபெறவிருக்கின்ற தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு இன்று சிறப்பாக இன்று காலை தொடங்கி தங்கரகம் அணிவகுத்த மங்கள வாத்தியங்கள் முழங்க குருவார்கள் மந்திரங்களை ஒழிக்க விழாப்பட்ட முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு கல்லுமலையான் எழுந்தவர்கள் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். சகல பரிபூர்ண அலங்காரங்களுடன் அந்த இடத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். வீரரால் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் சுகாலயத்தில் எழுந்தருளியிருக்கின்றார்.